நம்ம எல்லாரும் இந்த மாலையிலே கூடியிருக்கிற முகாந்திரத்தை கர்த்தர் அறிவார். இன்னைக்கு நல்ல கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கலைஞர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னம் இந்த இடத்துல தங்கியிருக்கும்படி தேவனை குறித்த ஒரு பயம் எப்பொழுது இருக்கணும். அது கலை நிகழ்ச்சி ஆனாலும் சரி, ஆசீர்வாத கூட்டமானாலும் சரி, ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டமானாலும் சரி, தேவனை குறித்த ஒரு பயம் எப்பொழுது இருக்கணும். கர்த்தர் இந்த இடத்துல பிரசன்னராய் இருக்கிறார். அவர் இந்த ராத்திரி மத்தியிலே மகிமைப்படும்படியாக கர்த்தர் தாமே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த பண்டிகையின் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ராத்திரி உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீ மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்பது ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை கொண்டாடுவது அதை காட்டிலும் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே. கர்த்தாவே, 2023 ஆண்டுகளாக ஆண்டவரே உம்முடைய பிறப்பை இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எங்களுக்காக பிறந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவரே, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று எழுதப்பட்டபடியினாலே ஆண்டவரே எங்களுக்காக குமாரன் கொடுக்கப்பட்டீரே, எங்களுக்காக நீ பாலகனாய் பிறந்தீரே. அந்த சம்பவத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி நடக்கிற எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில பிரசன்னராய் இருந்து அதிலே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனத்தை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரை. புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. பரலோகம் இன்னைக்கு களி கூறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உண்டாக்க எத்தனிக்கிற சகல வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் அவைகளெல்லாம் நிர்மூலமாக்குகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். You may be seated. உட்காருங்கள். வணக்கம். இன்று எங்களுடைய PPA திருச்சபையில் நடக்க இருக்கும் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். மேலும் இப்பொழுது இந்த கடந்த ஒரு மாத காலளவும் எங்களுடைய சபையின் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் உங்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சிகளை வழங்கும்படி ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் யாவரும் எங்கள் சபையோடு இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிக்கும்படி வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஸ்வீட் ரெடி டான்ஸ் அந்த பிள்ளைகள் ஆயத்தப்படும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
கேட்டிங்கன்னா, ஆண்டவர் படைச்ச எல்லாமே நமக்கு அழகுதாங்க. ஆண்டவர் படைச்சதுல ரொம்ப அழகானது மனிதர்கள். அதை காட்டிலும் இயற்கை ரொம்ப அழகானது. இயற்கையில மழை அழகு. பனிக்காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் மேல இருக்கிற துளிகள் ரொம்ப அழகா இருக்கும். மயிலுடைய தோகை அதை காட்டிலும் அழகா இருக்கும். ஆண்டவர் படைச்சதுல அழகு எது பெஸ்ட்னு சொல்றதற்கு வார்த்தைகளே இல்லைம்மா. ஆண்டவர் படைச்ச அந்த சிருஷ்டிகளே இவ்வளோ அழகா இருந்தா, இந்த டிசம்பர் மாச குளிரில் ஏசப்பா ஒரு மனுஷனா, ஒரு சின்ன குழந்தையா, பிஞ்சு குழந்தையா எவ்வளோ அழகா இருந்திருப்பார்ல. கப்பியா ஜப்பியா ரொம்ப கியூட்டா ஸ்மார்ட்டா, அது பார்க்கணும் போல இருக்கும்ல. நீ சொல்றத பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு கற்பனையே ஓடுதுமா. இப்ப பார்க்கலாம். அசத்திர அன்போடு நம்மளுடைய ஜூனியர் பாய்ஸ் உங்களுக்காக ஒரு நடனத்தை கொடுக்க போகிறார்கள். உற்சாகமாய் அவர்களை வரவேற்போம். பேச்செல்லாம் பழிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். உள்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. My name is Sayanpa. I want to share something very special with you today. It's a story about a man named Jesus, and it is called a good news because it's the best news ever. Long, long ago, a place called Bethlehem, a baby was born. His name was Jesus. He was just not any baby. He was God's own son.
Jesus grew up to be a very kind and loving man. He did amazing things like making sick people feel better, making blind people see, and making food multiplied to feed a hungry crowd. He showed us God's love us very much. But the most amazing thing Jesus did was when he died on a cross. He did that to take away all the wrong things we do, like telling lies, beating someone, stealing things, not obeying our parents or elders. It's like he gave us a big hug of forgiveness. And guess what? After 3 days, Jesus came back to life. That's how powerful God is, and that's the simple, beautiful story of Jesus. The story of love, forgiveness, and hope. I hope you will read and share it with others, because it's the best news we should ever have. Thanks for listening. May you feel the love and joy from knowing Jesus. The moral of the story is we should love God and obey His commands. Thank you. என்னுடைய கடைசியான அந்த மாரல் ஸ்டோரி என்னன்னா, ஆண்டவரை நேசியுங்கள், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியுங்கள் என்பதே அவனுடைய அந்த செய்தியின் உட்கருத்தை உங்களுக்கு நான் இப்போ சற்று விளக்கி இருக்கிறேன். அடுத்தபடி இப்போ எங்களுடைய பிபிஏ திருச்சபையின் பெண்கள் உங்களுக்காக ஒரு சங்கீதம் பாட வருகிறார்கள், உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன்.
அடுத்ததாக ஜூனியர் கேர்ள்ஸ் நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஊரெல்லாம் மேலே சத்தம் அந்த பாட்டுக்காக. இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்கள் திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் படைத்ததிலேயே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எல்லா திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். பறவைகள், ஊரும் பிராணிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. குயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த குரல் ரொம்ப அழகாக இருக்கும். மயிலுக்கு அதோடைய தோகை அழகாக இருக்கும். மழைக்காலங்களில் அந்த தோகை விரித்து ஆடும் பொழுது அது அதை விட அழகாக இருக்கும். மான் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் அந்த வேகத்தில் துள்ளி ஓடுகிற அந்த மானுடைய அழகே அழகுதாங்க. அப்படித்தான் இன்றைக்கு எங்கள் ஜூனியர் கேர்ள்ஸ் PPA ஜூனியர் கேர்ள்ஸ் அவங்களுடைய திறமைகளை வைத்து, தாளந்துகளை வைத்து கர்த்தர் அவர்களை சிஸ்டத்தின் நோக்கத்தை அவர்கள் தங்களுடைய தாளந்தின் திறமைகளால் தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் ஒரு கேம்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்களும் ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஊரெல்லாம் மேலே சத்தம் பாடல் நடனம் உங்களுக்காக. சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும். ரொம்ப நன்றி எங்கள் PPA ஜூனியர் கேர்ள்ஸ். எப்படி நான் சொன்ன மாதிரியே அவங்க ஆடினாங்களா? மயிலுடைய தோகை அந்த இடி மின்னல் வரும் பொழுது தோகை விரித்து ஆடினது போல இருந்துச்சா? உங்கள் சத்தம்தான் அவர்களுக்கு உற்சாகம், உங்களை பரத்த கரகோஷம் அவர்களுக்கு உற்சாகம். இது எல்லாமே நாங்கள் போடுற பிக்சர்ஸ் எல்லாமே கிறிஸ்மஸ் சம்பந்தமான குழு தான். இது எல்லாமே வார்த்தைகள். நீங்கள் யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்கள் கை தூக்குனா நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு மாதிரி உங்களுக்கு க்ளூ கொடுப்போம். யாராவது ட்ரை பண்ணுறீங்களா?
ட்ரை பண்றீங்களா சிஸ்டர்? சொல்லுங்க. என்ன சிஸ்டர்? இல்ல சிஸ்டர், சாரி. வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? மணல். இங்கிலீஷ்லயும் யோசிங்க, தமிழ்லயும் யோசிங்க. சொல்லுங்க. இல்ல, சாரி, வெரி சாரி. சொல்லுங்க. ஓ, வெரி குட், வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. சாண்டா கிளாஸ். ஓகே, அடுத்த பிக்சர் பார்க்கலாங்களா? ஓகே, இதுவும் கிறிஸ்மஸ் சம்பந்தமான வார்த்தைகள் தான். நீங்க கண்டுபிடிங்க. முதல்ல வானம், சாஸ், 3 இருக்கு, கல் இருக்கு. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி மாறி யோசிங்க. யோசிச்சவர்கள் கை தூக்குங்க. இவ்வளவு ஈஸியா போட்டோன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு மரத்தை கரகோஷமாக இருக்காங்க. இது வந்து வான சாஸ்திரிகள். வானம், சாஸ், 3 வந்து இங்கிலீஷ்ல யோசிச்சிருக்காரு. 3 கல். வான சாஸ்திரிகள். அடுத்தது இதை கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. மாட்டு தொழுவம். எப்படி சொன்னீங்க? ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு 2 பாயிண்ட். அவர் லீவிங்ல இருக்காரு. நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த படத்துக்கு போலாம். இதை என்ன உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்களா? சொன்னவங்க சொல்ல வேண்டாம். புதிதா யாராவது ட்ரை பண்ணலாம். அசிஸ்டன்ட் எந்திரிங்க. நீங்க எந்திரிங்க. டீச்சர் சகாயம் டீச்சர் சொல்லுங்க. கன்னி மரியா. சரியான பதில். ஒரு படத்தை கண்டுபிடிச்ச உங்களுக்காக. எப்படி சொன்னீங்க அது? கண்ணு. அது வந்து முழங்கால நம்ம நீதி யோசிச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல மரியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாழ் மீட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து கன்னி மரியாள். அவங்களுக்கு ஒரு பலத்தை கஷ்டம். அடுத்ததாக புதுசா யாராவது ட்ரை பண்ணுங்க. புதுசா யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சிஸ்டருக்கு அடுத்த வாய்ப்பா? கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா இன்னொருத்தர் யாராவது ட்ரை பண்றாங்களான்னு பார்க்கலாம். வேற யாராவது புதுசாக? யாருமே இல்லையா? சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க. சாரோ. நீங்க என்ன ஒழிஞ்சதையே பாத்தீங்களா? இல்லையா? சீரியஸாவா? ஓகே, சிஸ்டருக்கு ஒரு பலத்தை கரகோஷம் கொடுங்க. ஓகே, சார் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்திருக்காரு. 1 ரோஜா. சாரோனி ரோஜா. ஓகே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில ரொம்ப ஆர்வமா நீங்கள் கண்டுகளிக்கிறீர்கள் என்று இது வந்து எங்களுக்கு தெரியுது. மீண்டுமா உங்களுடைய ஒரு பலத்தை கரகோஷம் எங்களுக்கு தெரிவித்தார். இது வரைக்கும் நீங்க டிவில, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் ஒரு பிரபலமான யாராவது ஒரு விஐபி இன்ட்ரி கொடுத்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பல விஐபிஸ் இல்ல யாரு இன்டர்வியூஸ் தான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஐபியோடைய இன்டர்வியூ நேர்காணல் நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்வியூ இந்த இடத்துல நடக்க போகுது. எங்கள் பிபிஎஸ் சபையில ஒரு டுபி சேனல் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல வந்து மிஸ்டர் சாத்தான நாங்க இன்டர்வியூ பண்ண போறோம். அதற்காக பிள்ளைகள் ஆயத்தமாயிருக்கார்கள். உங்களோட ஒரு பலத்தை கரகோஷத்துக்கு இன்டர்வியூ ஆரம்பமாக போகுது. ஓகே, நம்ம இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பிபிஎஸ் சர்ச்சில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா? இதுக்கு யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம். யாராரவோ கூப்பிடலான்னு பிளான் பண்ணோம். பட் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரே ஒருத்தர் நம்ம இன்வைட் பண்ணலான்னு நாங்கள் இருக்கோம். யாருன்னு ஏதாவது கெஸ் பண்ணீங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். த கிரேட் மிஸ்டர் பிசாஸ் அவர்களை தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? வெல்கம் மிஸ்டர் பிசாஸ் அவர்களே. எங்கள் பிபிஏ திருச்சபையின் சார்பாக உங்களை வரவேற்க நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். உங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கறதுல உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, அதுக்காக தானே உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சரி. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஜனங்கள் மத்தியில் நிறைய உங்களை பற்றியான பல விஷயங்கள், சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சில கொஷினாக கேட்கலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாராளமாக கேளுங்க. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட எப்போ பாரு என்னை பற்றின ஒரு தவறான அபிப்பிராயம் நிறைய இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் மூலமாக எனக்கு இவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டிலும் வேற சந்தோஷமே இல்லை.
என்னென்னலாம் மனசுல யோசிச்சுட்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் கேளுங்க, பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் தானே? இப்போ நாங்கள் கேட்குற கொஷின்லேயே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் யார், எப்பேற்பட்டவங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, எப்படிலாம் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க, எல்லாத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் போகலாமா? போங்க, கேளுங்க கேளுங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேய், பிசாசு, சைத்தான், குட்டி சைத்தான் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி பேரில் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி பேர் நீங்கள் எதுன்னு சொல்கிறீங்க? நீங்க எல்லாம் கூப்பிடுற இந்த பேரை விட வேதாகமத்துல இன்னும் நிறைய பேர் கொடுக்கப்பட்டு இருக்குது. பொய்களின் பிதா, நரகத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் அதிபதி, லூசிஃபர், உலகத்தையே மோசம் போக்குபவன், இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனாலும் அந்த பேர்களை காட்டிலும் நீங்க எப்ப பாரு என்னைய பிசாசு பிசாசுன்னு கூப்பிடுறீங்க, செல்லமா கூப்பிடுறீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தான் குழந்தைய கூட பாருங்களேன், அட பிசாசே, குட்டிச்சாத்தா மாதிரி பண்றான் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுங்களா? வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. அப்போ உங்களுக்கு பிசாசுங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக உங்களை நான் மிஸ்டர் பிசாசுனே கூப்பிடலாம். தாராளமாக கூப்பிடுங்க. ஓகே ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் உங்கள் மேலே நிறைய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பிசாசு என்னை கஷ்டப்படுத்துகிறான், பிசாசு எனக்கு வியாதி கொண்டு வரான், பிசாசு என்னை இங்கே தள்ளுறான், அமுக்குறான், அலக்கழிக்கிறான், எல்லா கஷ்டத்தையும் பிசாசு தான் கொண்டு வரான், நான் எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாம் பிசாசு பிசாசுன்னு உங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தில் போய் நின்னா கூட தீர்ப்பே கிடைக்காது போல் அவ்வளோ குற்றச்சாட்டு உங்கள் மேலே. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கடவுளே, என்னத்தை நான் சொல்லுங்க ஏதாவது. அதுக்கு தானே எங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம், நீங்கள் சொல்லுவீங்கன்னு. இந்த ஜனங்க தொட்டது 90க்கு பிசாசு பிசாசுன்னு எல்லாரும் என்னத்தாங்க சொல்றாங்க? தலைவலின்னா பிசாசு. இந்த ஜனங்கிட்ட பிடிக்காத காரியமே எனக்கு இதுதான். தலைவலின்னா பிசாசு, வயிற்று வலின்னா பிசாசு, எல்லாத்துக்கும் நான் தான். அதாவது பாருங்க, வாரத்தில் 6 நாள் அவன் நல்லா தான் சுற்றுவான். அவனுக்கு எப்போ தெரியுமா தலைவலி, வயிற்று வலி, பல்லு வலி எல்லா வலியும் வரும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு தான். அதுவுமே 10 மணிக்கு போயிடும். இவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு நொண்டி சாக்கு. அதாவது நொண்டி குதிரைக்கு சரக்குன்னா சாக்கு நான் தான். கரெக்டாக சொன்னீங்க. சண்டே ஆனால் எங்கள் சர்ச்சில் பாதி பேர் இருக்க மாட்டாங்க. கேட்டால் பிசாசு இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், பிசாசு என்னை எந்திரிக்கவே விடல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கள் பாஸ்டரும் அது எல்லாத்தையும் நம்பி உங்கள் மேலே ஏதோ கோவமாக இருக்காரு. என்னதான் பண்ணுறது? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? கேளுங்க. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசுனா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். பிசாசு கருப்பாக இருப்பான், பயங்கரமாக இருப்பான், பார்க்க பயமாக இருக்கும், அப்படி கருப்பு ட்ரெஸ்ஸில் வருவான், தலை விரித்து போட்டிருப்பான், பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்கும், அப்படி இப்படின்னு உங்களை பார்த்து பயங்கரம். இன்னும் நான் சிம்பிளாக தான் சொன்னேன். என் குழந்தைங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன், அவ்வளோ சொல்லி பயப்படுத்தி வச்சுருக்கோம். பிசா அப்படிங்கிறக்குள்ளே குழந்தைங்கள்லாம் பயந்துக்குது. அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே கருப்பு என்னோட அடையாளம் தான். நான் இப்போ பட்டுப்படவை கட்டிட்டு வந்தேன்னா நீங்கள் என்னை பிசாசுன்னு ஒத்துக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம். கருப்பு என்னோட அடையாளம் தானே ஒழிய, எனக்கு எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பிடிக்கும். பாருங்க, இந்த மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாசம் என்னை அப்படியே இழுக்கும். அதே மாதிரி ஜல் ஜல் ஜல்னு கொலுசுட்டு போட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அப்படியே என்னைய வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதை தாண்டி அதாவது வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எசேக்கியேல் 28வது அதிகாரம் என்னை பற்றி என்ன சொல்லுதுன்னா, பூரண அழகுள்ளவன்னு என்னைய பைபிளே சொல்லுதுங்க. அதாவது எனக்கு அழகா இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். வேத வாசிக்காம, பைபிள் வாசிக்காம, ஜோம் பண்ணாம, எந்நேரமும் தங்களை அலங்கரிச்சுக்கிட்டு தங்கள் வீட்டை ஜோடனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ள வாழ்க்கைக்குள்ள பூந்து அவங்க இருதயத்தை இருளாக்கி அவங்க வாழ்க்கையை அகோரமாக்குவேனே தவிர என்னைக்கும் எனக்கு ஒரு அகோரமான உருவமே கிடையாது. இருள் என்னுடைய அடையாளமே கிடையாது. நான் எப்பவுமே கலர்ஃபுல்லா இருப்பேன். என்ன பாருங்க எப்படி இருக்கிறேன்னு. சும்மா ஜம்முன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன? ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கொஷின் கேட்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் நெக்ஸ்ட் கொஷின் நான் போகிறேன். ஏன்னா மக்கள் நிறைய சந்தேகத்தோடு வந்திருக்காங்க, அதெல்லாம் தீர்த்து வைக்கணும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் பைபிளை கையில் வச்சுக்கிட்டா பிசாசு என்கிட்ட வரமாட்டான். ஏன்னா நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நைட்டு தலகான் கடியில் பைபிள் வச்சுக்கோ, பிசாசு வரமாட்டான். சிலுவை ஒன்று கழுத்தில் போட்டுக்கோ, பிசாசு பக்கத்துலேயே வரமாட்டான்
அப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைங்களை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பெரியவங்க முதற்கொண்டு பைபிள்னு அந்த பைபிளை வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாஸ்டர் ஜெபம்னா போயிருங்கிறாங்க, இல்லை நம்ம எதுக்கும் பைபிள் கையில் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பைபிள், சிலுவை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பைபிள்லாம் வச்சுருந்தா நீங்கள் பக்கத்தில் வருவீங்களா வரமாட்டீங்களா? அதாவது பைபிளை அட்டை டு அட்டை படிச்சா மட்டும் போதாதுங்க. பைபிள் அட்டை டு அட்டை படிச்சா மட்டும் போதாது. வேத வசனத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம்தான் என்னால் தொட முடியாது. மற்றபடி இந்த காலையில் எழுந்துச்சு கேலண்டரில் போட்டிருக்கிற 2 லைன் வசனத்தை படிச்சுட்டு ஏதோ பைபிளையே கரைச்சி குடிச்ச மாதிரி ஒரு பில்டப் போடுவாங்க. வசனத்தை வீடு ஃபுல்லாக மாட்டி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சிலுவையை வந்துட்டு வாசல்ல சிலுவை போட்டு வச்சுக்கிறது, வந்து செயின்ல சிலுவை போட்டுக்கிறது, தங்களோட வீட்டு கீ செயின் அப்புறம் பைக் செயின்ல எல்லாம் வந்துட்டு சிலுவை போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பண்றவங்களை பார்த்தா எனக்கு உண்மையிலுமே காமெடியா இருக்கும். அவங்க பைபிளை தலகாணிக்கல்ல கீழே இல்லை, பைபிளை நெஞ்சுக்கு மேலே வச்சு கட்டி பிடிச்சி தூங்கினா கூட ஒரே அமுக்கு சாப்டர் க்ளோஸ். மக்களே கேட்டுக்கிட்டீங்களா? பைபிளை சும்மா வச்சிருந்தா மட்டும் பத்தாது, பைபிளுக்கிற வசனத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பிசாசுலாம் நம்மளை தொடவே மாட்டான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பிசாசு அவர்களே? இன்னும் என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேளுங்க. எனக்கு நிறைய வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கு தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த உங்களோட பிஸி ஷெட்யூல்டில் எங்களுக்காக வந்திருக்கீங்க. இன்னும் சில கொஸ்டின்கள் இருக்குது, அதை நான் கேட்டுறேன். ஓகே, இப்போ என்ன எங்களுக்கு மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங்குவேஜ்லாம் என்னன்னு தெரியுமா? பாஷை தெரியுமா? மொழிலாம் தெரியுமா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிசாசுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியுமா? இந்த ஃபாரின் அங்கே இங்கேன்னு இருப்பீங்களா? இல்லை நாங்கள் அமைதியாக இருந்தாவே எங்களோட மொழிகள்லாம் உங்களுக்கு புரியுமா? ஸோ எப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது? நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே எங்களோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை ரெடியாக வச்சுருக்கீங்க, அது எப்படி? I can speak all the people language whatever they are speaking in the world. பாரா, தமிழ் பேசுவேன், மலையாளம் பறையும், தெலுங்கு செப்பும், கன்னடா கால்துனியா, ஹனின் ஹங்குலாலால். This is Korean. எனக்கு கூட தெரியும். This is Chinese. இந்த உலகத்துல மனுஷர் பேசக்கூடிய எல்லா பாஷைகளும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியாத ஒரே ஒரு பாஷை இருக்கு. அது என்ன தெரியுங்களா? இது என்ன பாஷை? இந்த எல்லாமே பேசி முடிச்சிட்டீங்களே. மனுஷனும் தேவனும் பேசக்கூடிய அந்நிய பாஷை மட்டும்தான் எனக்கு தெரியாது. I feel very shame to say this. But I proud to hear this. ஓகே ஜனங்களே, நல்லா கேட்டுக்குங்க. அந்நிய பாஷை அப்படிங்கிறது தேவனுக்கு நமக்கு உண்டான ஒரு பாஷை. அது இவனால் ஒன்றுமே கேட்க முடியாது. காதை பக்கத்தில் வச்சா கூட அவனுக்கு அது கேட்காது, கேட்டாலும் அது புரியாது. ஸோ அந்நிய பாஷையில் கர்த்தரோட நம்ம நிறைய பேசும்போது நமக்கும் ஆண்டவருக்கும் நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? போலாங்களான்னு ஒவ்வொரு டைமும் ஏங்க என்னைய கேட்குறீங்க? போங்க, அதுதான் வந்துட்டேன்ல. ஓகே, எல்லா கொஷினும் கேட்டுட்டு உங்களை அனுப்பிடுறேன். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பிசாசு தர பாடுகள் எது, ஆண்டவர் தர பாடுகள் எதுன்னு சொல்லி எங்கள் ஜனங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. எதை பண்ணாலும் பிசாசு தான் அந்த பாடுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? அதாவது ஒரு கிளாரிஃபை வேணும். ஆண்டவர் தரக்கூடிய பாடு எது, நான் தரக்கூடிய பாடு எது, அது போலவே உங்கள் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் எது, ஐஸ்வர்யம் எது, நான் தரக்கூடிய ஆசீர்வாதம் எது அப்படின்னு. அதாவது பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் தேவன் தரக்கூடிய பாடுகளுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். யோபுவை தேவன் சோதிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனா நான் தரக்கூடிய பாடுகளுக்கு பின்னாடி இருளும் அக்கினியும் என்றுமே முடிவில்லாத நரக வாழ்க்கையும் தான் இருக்கு. அது போலதாங்க தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப நீங்க அதுக்காக வேண்டணும். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி வேதனை இருக்காது. ஆனா நான் தரக்கூடிய ஆசீர்வாதம் சடுதியாய் வரும், பாவத்திற்குள்ளாக்கும், உங்களை கடைசி வரைக்கும் தரித்திரராக்கும். அதுதான் நான் தரக்கூடிய ஆசீர்வாதம். வெரி வஸ்ட் செட்டன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அந்த ஜனங்கள் மத்தியில் நிறைய பேர் இருக்காங்க.
அதில் வந்து எனக்கு இவங்கள தான் பிடிக்கும், அவங்கள தான் பிடிக்கணும், அதை பர்டிகுலராக யாராவது வச்சுருப்பீங்களா? இல்லை உங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்குமா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். எனக்கு எல்லாத்தையுமே ரொம்பலாம் பிடிக்காது, நீங்க வேற. எனக்கு எங்கள் மக்கள் சொல்லிக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிக்குன்னு. எனக்கு யார் பிடிக்கும் தெரியுங்களா? சாயங்காலம் 6 மணி ஆன உடனே அப்படி கையெல்லாம் நடுங்கும், வாயில எச்சி ஊறும். ஒயின் ஷாப்பை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வண்டி பிரேக்கை போடும். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சிகரெட்டை பற்ற வச்சு ஒரு முட்டுச்சந்துக்குள்ள போய் குப்பு 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 குப்புன்னு புகை விடுவான் பார்த்தீங்களா? ஐயோ, அவன் தான் என் செல்லாக்குட்டி. ஓஹோ. அது போல கள்ள உறவு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஐயோ, அவனெல்லாம் என் மாமா மச்சான். அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போலாங்க. சர்ச்சுக்கு லேட்டாக வர்றவங்களை பிடிக்கும், ஞாயிறு ஆராதனைக்கு வராதவங்களை பிடிக்கும், திருவிருந்து பந்தியை அசட்டை பண்ணாதவங்களை பிடிக்கும். இன்னும் முக்கியமாக சர்ச்சுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. பாஸ்டர் உயிரை கொடுத்து கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவார், அந்த ஜீவன் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ, அப்படிப்பட்ட அதெல்லாம் வேற லெவலுங்க. வாங்க, இன்னும் எக்ஸெட்ரா எத்தனை நான் சொல்லட்டும். என்ன பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வரணும். ரொம்ப லிஸ்ட் போயிட்டே இருக்குது. அடுத்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் உங்க லிஸ்ட் போயிட்டே இருக்கும் போல இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு யாரை பிடிக்காது? ஏன்னா நீங்க வந்து சொன்ன லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 99% எல்லாமே வந்துருச்சு. பிடிக்காத பர்சன் அப்படின்னு ஏதாவது இருக்காங்களா? ஐயோ, அது ஒரு லிஸ்ட் இருக்குதுங்க. எப்ப பாரு வேதம் வாசிக்கிறது. அட பொழுதுனிக்கும் நைட்டு வாசிப்பாங்க, பகலும் வாசிப்பாங்க. அந்த ஜீவனையில எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன நேரமும் சர்ச்சுன்னு சர்ச்சிலேயே கிடைப்பாங்க. வேலை செய்யறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது. ஐயோ, அந்த ஜென்மங்கள்லாம் ஆகவே ஆகாதுங்க. அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி முக்கியமான ஒரு 2 பேர். யாருங்க அந்த 2 பேர்? நாங்க பாஸ்டரும் பார்த்தீங்களா, சொல்லும் போதே முறைக்கிறாங்க என்னைய. அவங்கள ஐயோ, இவங்க 2 பேர் ஆகவே ஆகாதுங்க. இவங்க என்னைக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தாங்களோ அன்னைக்கே என் கதை க்ளோஸ். அட, ஒவ்வொரு டைமும் ஜோம் பண்ணும் போது எனக்கு கண்ணு போகுது, காலில் அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க. அட, அத்தனையும் செட்டு பல்லுங்க. ஒவ்வொரு ஜபத்துலையும் பல்லு கொட்டி போகுது. அட, இது பத்தாதுன்னு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 40 நாள் பிரேயர் வச்சாங்க, உபவாச கூட்டம்னு. ஒரு கூட்டமே வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணி என் மண்டைய பொளந்துட்டாங்க. இந்த இன்டர்வியூக்கு 10 பேர் என் சேனை ஆட்களை கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட். மோசமானவங்க உங்க பாஸ்டரும் ஆகும். ஓ, இப்ப தெரியுது. என்ன ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க போல. உங்க பேச்சிலே கொஞ்சம் தடுமாற்றம் தெரிஞ்சது ஆரம்பத்திலேயே. அது இங்க 40 days ஃபாஸ்டிங் தான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இன்டர்வியூக்கு நான் இருப்பனா சாவனானே எனக்கு தெரியலையே. கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல், உங்களோட விஷன், நீங்கள் எதுக்காக மக்களை இவ்வளோ பாடுபடுத்துறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, இதனால என்ன உங்களுக்கு பலன் வருது? உங்களோட நோக்கம் என்னது? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுங்களா? குட்டி ஸ்டோரியா? சீக்கிரமாக சொல்லிடுங்க. உங்கள் தேவன் என்னை படைக்கும் போது சகல தூதர்களுக்கும் மேலாக என்னை படைச்சாரு. எனக்குள்ள உண்ட உன்ன ஒரு பெருமையின் காரணமாக ஒரு மின்னலை போல இந்த பூமிக்கு வந்து விழுந்தேன். உங்க தேவன் படைக்கும் போது இந்த உலகம் ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. நான் விழுந்த கணத்திலே இந்த உலகத்தை வெறுமையும் ஒழுங்கின்மையுமா மாத்திட்டேன். ஆனா உங்க தேவன் விடவே இல்லையே. என்ன பண்ணினாரு? உலகத்தை அழகுபடுத்தினாரு. ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு பூமியில விட்டுட்டாரு. விடுவனா? 2 பேத்தையும் பாவத்திற்குள்ளாக்கி ஒரு பாவ சந்ததியவே உருவாக்குனேன். அதுக்கப்புறம் என்னுடைய பாவத்தினால இந்த உலகத்தையே கட்டி போட்டிருந்தேன். திருப்பியும் உங்க பிதா யார? அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி என்ன பண்ணாரு? அவருடைய ஜீவனையே கொடுத்து எல்லா பாவங்களையும் ரட்சகராக அனுப்பிட்டாரு. இனி இப்போ என்னாச்சு? நீங்க எல்லாம் அவரை நம்பி அவரை விசுவாசித்து எல்லாம் பாவ மன்னிப்பு பெற்று நல்லா தான் இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, கடைசி யுத்தம் ஒன்று இருக்கு. அதுக்காக ஆள் சேர்க்கிறது தான் என்னுடைய கோல், விஷன், ஆமிஷன், பேஷன் அத்தனையுமே. என் சேனையாட்கள் அத்தனை பேரும் அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இதான் என்னுடைய ஒரே குறிக்கோள்.
சூப்பராக சொன்னீங்க மிஸ்டர் பிசாசு. ஆனால் கண்டிப்பாக உங்களோட கோல் விஷன் எதுவுமே நடக்காது. ஓகே மக்களே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிசாசு வந்து நமக்காக சின்ன சின்ன தலைவலி கொடுக்குறான், கஷ்டத்தை கொடுக்குறான், வியாதி வருது, கடன் வருது, பிரச்சனை வருது. இதுதான் பெரிய நமக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ அவன் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக ஒன்றே ஒன்று என்னன்னா, நம்மளை பாவத்துக்குள்ளாக்கி நம்மளை பரலோகம் போக விடாமல் பண்ணுறதா அவனோட முழு குறிக்கோள். அதுக்காக தான் இந்த பூமியில் இவன் சுற்றி திரிகிறான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு பாவத்தில் விழாமல், அவன் பின்னாடி நம்ம செல்லாமல், அவனோட வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்க்காமல், அவன் சொல்கிறதெல்லாம் செய்யாமல், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு அவர் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் பரலோகம் போவோம். நீங்கள் இன்றைக்கி யாராவது கர்த்தரை நீங்கள் இன்னும் மனதார கிறிஸ்துவராக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இயேசுவை நீங்கள் மனதாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு நாள், நம்ம எல்லாரும் ஒரு நாள் கர்த்தரை வந்து முகமுகமாக தரிசிப்போம், பரலோகத்தில் சந்திப்போம். தேங்க்யூ மிஸ்டர் பிசாஸ் அவர்களே. நெக்ஸ்ட் இயர் இந்த டுமில் சேனலில் இன்னொரு கெஸ்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரோல் மாடலாக வச்ச ஒரு சூப்பர் ஸ்டாரை யாரை நினைச்சிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக கொண்டாட வருகிறார்கள். இதோ உங்களுக்காக எங்களுடைய ஜூனியர் சீனியர் பாய்ஸ் என் குல தெய்வம் நடனம் இப்பொழுது உங்களுக்காக. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அத உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. வாரிச்சு அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு, கூட நிக்கும் கூட்டம் கால வாரிச்சு அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு.
என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அடுத்ததா ஒரு கலை நிகழ்ச்சி. பிபிஏ வரலாற்றில் முதல் முறையாக இதுவரைக்கும் பண்ணாத ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்க எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? ஓகே, என்ன தெரியுங்களா, ஒரு சிறப்பு பட்டிமன்றம், கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஆயத்தமா இருக்கிறது. அதுக்கு நடுவர் பதவியை நம்ம போதகர் ஏத்து இந்த பட்டிமன்றத்தை தொடங்க போறாங்க. இதுவரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் ஒரு நம்ம காணாத ஒரு நடுவரை நம்ம இன்னைக்கு மேடையில பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெல்கம் ஃபர்ஸ்ட். இப்பொழுது இந்த பட்டிமன்றம் சார்பாக பேசுவதற்கு இந்த பட்டிமன்றத்துக்கு 4 பேர். சிஸ்டர் சாராள் அவர்கள் வருவாங்க, சிஸ்டர் ஏஞ்சல் அவங்க வருவாங்க, சிஸ்டர் மேரி அவங்க வருவாங்க, ஒரே ஒரு ஆம்பளை சிங்கம் பிரதர் பால் அவர்கள் வருவார்கள். ஓகே, இன்றைக்கு இந்த சிறப்பு பட்டிமன்றத்துக்கு உங்களை எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமா நேரம் போறதே தெரியாது உங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு முயற்சியை நாம் பண்ணவில்லை. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமா அல்லது திண்டாட்டமா? கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த உலகத்தில் நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. பண்டிகைகள் எல்லாமே கொண்டாட்டங்கள் தான், ஆனால் கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே கிறிஸ்மஸ் என்பது நமக்கு அது பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கிறதா அல்லது அது நம்முடைய வாழ்க்கையில் திண்டாட்டமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இப்பொழுது கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு பிரதர் பால் அவர்களும் சிஸ்டர் மேரி அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களை இன்னொரு முறை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் வரவேற்போம். அப்படி இல்லை, பண்டிகைனால கொஞ்சம் திண்டாட்டம் தான், கிறிஸ்மஸ்னால திண்டாட்டம் தான், கொண்டாட்டம் அல்ல அப்படின்னு எதிர்த்து வாதம் பண்ணுவதற்கு 2 பேர் வழக்கறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய வாதங்களை நம் மத்தியில் எடுத்து வைப்பார்கள். சிஸ்டர் ஏஞ்சல் அவர்களும் சிஸ்டர் சாரா அவர்களும் 2 பேரும் கொண்டாட்டம் அல்ல திண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லி நம் மத்தியில் வாதாட வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போகலாம். கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்கு அநேகருக்கு சந்தோஷமான ஒரு காரியம். பண்டிகைனாலே பைபிள்லயே ஆண்டவர் நியமித்தது இல்லையா? ஆமா, இஸ்ரவேலர்களுக்கு நிறைய பண்டிகைகளை தேவன் நியமித்தார். இந்த பண்டிகைகள் எல்லாம் பாருங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வரும் போதே கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவதற்கு தான் அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட சொல்லி கொண்டு வராங்க. அப்ப ஆண்டவர் எந்த பண்டிகையுமே கர்த்தருக்காக கொண்டாடுகிற பண்டிகை. ஆமென். ஆனா இது கர்த்தரையே கொண்டாடுகிற பண்டிகை. ஹலோ, கேக்குதா? எல்லாமே கடவுளுக்காக கொண்டாடுவாங்க, ஆனா இது கடவுளையே கொண்டாடுகிற பண்டிகை தான் கிறிஸ்மஸ். அப்ப இந்த கடவுளை கொண்டாடுகிற இந்த பண்டிகையாக கிறிஸ்மஸ் சிலருக்கு கொண்டாட்டமாகவும் சிலருக்கு திண்டாட்டமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 2 கூட்டம் வந்திருக்கிறாங்க. இப்ப முதல்ல பிரதர் பால் அவர்கள் இது திண்டாட்டம் அல்ல கொண்டாட்டம் தான் அப்படின்னு பேசுவதற்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். அவர் நம்ம மத்தியிலே பேசுவார். இந்த கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கொண்டாட்டம் என்ற அணியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை எங்கள் கொண்டாட்டம் அணியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக நடுவர் பதவியை ஏற்றிருக்கிற புதிதாக கொடுத்திருக்கிறோம், ஒரு நடுவர் பதவியை கொடுத்திருக்கிறோம். நடுவர் அவர்களையும் நாங்கள் இந்த புதிதாக செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு நாங்கள் வருகன்னு நாங்கள் வரவேற்கிறோம். அவர் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ஆண், அவரும் ஒரு ஆண் தானே. எங்களுடைய பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், நீ என்னத்தான் ஐஸ் வச்சாலும்
நான் சொல்ற தீர்ப்பு நாட்டாம சொல்ற தீர்ப்பு தான். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, காலங்கள் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அறிவியல், தொழில்நுட்பம், இன்னும் அநேக வளர்ச்சிகளை வந்து உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு போன் எல்லாம் பாத்தீங்கன்னா 4G 5Gன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு 7 பாத்தீங்கன்னா அன்னைக்கு கண்டசா அப்படின்னு ஒரு கார் ஓடிட்டு இருந்திருப்போம், அம்பாசிடர் அப்படின்னு ஒரு கார் ஓடிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கெல்லாம் வாயில நுழையாத பேர்லாம் காரா வந்துருச்சு. இப்போ லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் சுடிதாரு மிடி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சாரி, ஆமேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுடிதாரு மிடி அப்படின்ட்டு இருந்தோம். இன்னைக்கு குர்தா அப்படின்ட்டு லேட்டஸ்ட்டாக எத்தனையோ மாடல் வந்துருச்சு. உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டு போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ உட்கார்ந்த இடத்துலேருந்தே பாருங்கள் நிலவை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே மனுஷன் வாழலாமா வேண்டாமா, தட்ப வெட்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு உட்கார்ந்த இடத்துலேருந்தே நடுவர்களே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அறிவியல் தொழில்நுட்பமெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து கிறிஸ்துமஸ் வந்து திண்டாட்டம் அப்படின்னு சொன்னா இது நம்பக்கூடிய விஷயமான நடுவர்களே? இது என்னால் இல்லவே இல்லை, இது என்னால் நம்ப முடியாத ஒரு காரியமா இருக்குது நடுவர்களே. நீங்க பாருங்க, எங்களுக்கு எதிரணியில வந்திருக்க 2 பேர்த்தையும் நல்லா பாருங்க. திண்டாட்டம் நீங்க சொல்லுவீங்களா? என்னம்மா உங்க மேல இருக்கு? என்னமோ சொல்றாரு. நீங்களே பாருங்க, எதிரணியில உட்காந்துருக்க நீங்க பாருங்க. திண்டாட்டம்னு பேச வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அவங்க கட்டிக்கிற சாரி எவ்வளவு தெரியுங்களா? ஐயோ, நீ நடுவர்களே கேளுங்க, நீங்களே கேளுங்க. எவ்வளோம்மா அது? அது கேட்க சொன்னாருமா. அங்க பாருங்க, ஏஞ்சல் அம்மாவை பாருங்க, கையில வலையில பாருங்க. அதெல்லாம் டம்மிங்க. இருந்தாலும் நடுவர்களே ஜொலிக்குது. அப்ப திண்டாட்டம்னு சொல்றவங்க இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கிச்சன்ல எப்படி வேலை முடிச்சாங்களோ நைட்டியோட அப்படியே வந்து உட்காந்துருக்கணும். சரிங்களா? நடுவர் அவர்களே, ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே சாப்பாடு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க திண்டாட்டத்தில் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க. எந்த ப்ரோக்ராம்னு சேர்த்துக்க வேண்டாங்க நடுவர்களே. அதனால மனுஷங்க கொண்டாடிட்டு இருக்காங்க நடுவரே. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், ஊருக்கே சாப்பாடு போடுறாங்க. கல்யாணம், காது குத்து, வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, ஒரு திருவிழா நடக்குது, ஊரவே கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. சரிங்களா? மனுஷன் எல்லா விஷயத்திலையும் வந்து அவன் கொண்டாடிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்க நடுவர்களே, அவன் கடை வாங்கி தான் முடிக்கிறான். ஆனால் திண்டாட்டன்னு சொல்லி அவன் முடிக்கவே இல்லை. அவன் சந்தோஷமாக என்ன பண்ணுறான்? கல்யாணத்தை முடிக்கிறாங்க நடுவர்களே. அதனால வந்து கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷனே ஒவ்வொரு நாட்களையும் விசேஷித்து கொண்டு அவன் வந்து ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவானால் நம்மளை படைத்த கடவுளுடைய நாள் நமக்கு எப்படி திண்டாட்டம் ஆகும்? நடுவர்களே, இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நான் சொல்லணும். சின்ன வயசில் எங்கள் அப்பா 1ஆம் தேதியான ஸ்டார் போட்டுருவார். அந்த ஸ்டாரை பார்க்குறக்கு 10 பேர் எங்கள் ஊர்லேருந்து வருவாங்க. அந்த ஸ்டாரை பார்க்குறக்குனே வருவாங்க. அது வந்து பெரிய காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. அது சின்ன ஒரு 60 ரூபா 70 ரூபா ஸ்டார் தான். அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் வரும். நாங்கள் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் கேரள் சர்வீஸ் போவோம். இன்றைக்கி போகிறோமில்ல, நம்ம சபையிலேருந்து போகிறோம். இதே மாதிரி அன்னைக்கு நாங்கள் போவோம். 50 வீடு கேரள்ஸ் போவோங்க. ஆனால் 50 வீடு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ சுண்டல் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு கப் சுண்டலுக்காக 50 வீடு கேரள் சர்வீஸ் பாடிட்டு போவோம். இது எல்லாம் சாப்பிடவே முடியலப்பா. பசங்க ஓடி திண்டாடிட்டானுங்க, கொண்டாடலைங்க. எங்க ஆட்களை திண்டாடிட்டானுங்க சாப்பிட முடியாம. நடுவரவர்களே, அதெல்லாம் வந்து சந்தோஷம் நான் சொல்றேன். அதெல்லாம் சந்தோஷமான ஒரு காரியம். அதாவது இவங்கெல்லாம் அந்த மாதிரி காரியத்தை அனுபவிச்சிருக்கிறாங்களா எதிரணியன் அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் கல்யாணம் முடிக்க மாட்டாங்களா வீட்டில் பிள்ளைங்களுக்கு? நடுவரவர்களே நீங்களே சொல்லுங்க. இல்லை பிறந்த நாள் தான் கொண்டாட மாட்டாங்களா? கொண்டாடுவோம், கொண்டுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் கொண்டாடுறவங்க திண்டாட்டன்னு பேசிட்டு இது எப்படி வந்து இப்படி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். அதை அவங்க என்ன சொல்ல வரான்னு கேட்கணும்ல. அதனால் நடுவரவர்களே, இன்னைக்கு நிலாவில் வந்து செயற்கைக்கோள் விட்டு அங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த நிலாவில் பாட்டி சுட்ட வடை கதை தான் தெரியும் இவங்களுக்கு. ஆனால் எத்தனை வடை இருக்குதுன்னு இந்த காலத்தில் நான் கண்டுபிடிக்கிறோம். அப்படி சொல்லுங்க. அப்போ காலங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் திண்டாட்டம், கிறிஸ்மஸ் வந்து கொண்டாட முடியாது, செலவுகள் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு கொண்டாட்டம் தான். நாங்கள் நஷ்டமோ கஷ்டமோ கொண்டாட்டங்கிறவங்கள ஒரு அல்லலி சொல்லுங்க. அருமையான வாதம், அருமையான திண்டாட்டங்கிறவங்க அல்லேலூயா. பாஸ்டர், நடுவரவர்களே, சாரி,
மன்னிக்கும். பாஸ்டர்னே வந்துருச்சு. நடுவர் அவர்களே, நீங்கள் இதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ் வந்து கொண்டாட்டம் தான், சரிங்களா? நம்ம பாடல் கூட நீங்க என்னை கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணித்தான் நடுவரில், ஏன்னா நான் ஒருத்தன் தானே, அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதனால தான் இந்த அளவுக்கு நான் போராடுறேன். இன்னொரு இங்கே உட்காந்துருந்தா நான் போராட மாட்டேன். நிறைய பாடல்கள் இருக்குது. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். நாங்களும் தான் பாடுவோம், திண்டாடுவோம் நாம் திண்டாடுவோம். நடுவர் அவர்களே, அந்த பாட்டை எழுதுன யாருன்னு சொல்லுங்க. இந்த பாட்டை ஜீசஸ் ரெடியம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாட்டு அவங்களுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். இதோ உலகத்திற்கு சொல்லுங்க வசனம். மிகுந்த சந்தோஷத்தை தரும் நற்செய்தி, சந்தோஷத்தை தரும் நற்செய்தின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. துக்கத்தை தரும் நற்செய்தின்னு சொல்லவே இல்லை. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கொண்டாடுங்க, என்னை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஜீசஸே சொல்றார். ஆமென். சரிங்களா? அதனால நம்ம இது வந்து கொண்டாட்டம் தான். கிறிஸ்மஸ் வந்து கொண்டாட்டத்தான் நொழிஞ்சு திண்டாட்டம் கிடையாது அப்படின்னு நீங்கள் கொண்டாட்டமான எங்கள் அணிக்கு நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லி எங்களை நீங்கள் வழிநடத்துவீங்கன்னு நடுவர் அவர்களை நான் கேட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமை 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 அருமையான வாதத்தை இப்பொழுது அவர் முன்வைத்திருக்கிறார். இது கொண்டாட்டம் தான், இது திண்டாட்டம் அல்ல அப்படின்னு பால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாமா ஏஞ்சல் அவங்க இப்போ எதிரணியில் வந்து இல்லை கிறிஸ்மஸ் திண்டாட்டம் தான் அப்படின்னு இப்போ தங்களுடைய வாதத்தை வைக்க போகிறாங்க. உங்களை பார்த்தா திண்டாடுற மாதிரி தெரியல, இருந்தாலும் திண்டாட்டம் தான் சொல்ல வந்திருக்கிறதுனால உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய வாதத்தை வைங்க ஜனங்களுக்கு முன்பாக. இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் என் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என் பரம தகப்பனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்துக்கு பின்னால் எவ்வளோ திண்டாட்டம் இருக்குன்னு தெரியுங்களா? நடுநாயகமாய் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவர் ஐயா அவர்களே, கடைசியில் பண்டிகை என்பது திண்டாட்டமே என்று சொல்லி தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு முதலிலேயே உங்களுக்கு விசேஷித்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் அமர்ந்திருக்கும் இருவரை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏதோ பேசிட்டு போனார் பிரதரு, அவரோட கஷ்டம் திண்டாடி பேசிகிட்டு இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்டிகை என்பது திண்டாட்டம் அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். நடுவரையா அவர்களே, ஒரு குடும்ப தலைவராக உங்களுக்கே தெரியும் பண்டிகை எவ்வளவு ஒரு திண்டாட்டத்தில் துவங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல நாங்கள் குடும்ப பெண்களாக இங்கே நிறைய பேர் அமர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவு கஷ்டம். நம்ம வந்து இந்த ஸ்டார் கட்டுறதுக்கு 1ஆம் தேதி ஸ்டார் கட்டுவாங்க வீட்டில். ஆனால் அந்த 1ஆம் தேதி ஸ்டார் கட்டுறதுக்கு நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து க்ளீன் பண்ணுவோம். 20ஆம் தேதியிலேருந்துன்னே வச்சுக்கோங்களேன். க்ளீனிங் ஒர்க் வருஷம் 365 நாள் பண்ணியிருப்பேங்க. ஆனால் நம்ம அன்னைக்கு செய்கிறோம் பாருங்கள், அந்த ஒரு 10 நாளுக்குள்ளே செய்கிற க்ளீனிங்கில் நமக்கு பெரிய திண்டாட்டமாகவே இருக்குங்க. நீ அதை செய்கிறியா, நான் இதை செய்கிறேனான்னு சொல்லி ஒரு க்ளீனிங்லேயே ஸ்டார்டிங்லேயே திண்டாட்டமாக போயிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு குப்பையை ஒரு நாளில் கிளறுனா அப்படி தான். நாங்கள் ஒரு வருஷத்துக்கு குப்பையே இல்லைங்க பாஸ்டரையா. தைத்திங்கள் எல்லாத்துக்கும் அதான் வருது, விட்டு பழகி போச்சு. நடுவரையா அவர்களே, ஒரு வருஷத்து குப்பையை நாங்கள் எடுக்கிறது கிடையாதுங்க. அப்படி பார்த்தா தமிழர்களாகிய நாம் எல்லாருமே தைத்திங்களில் வந்து நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறாங்க. நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணுறோம். பொதுவாக அவங்கள மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணுன்னா கிறிஸ்மஸ் அப்போ தான் நம்ம ரீசெண்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ ஸ்டார் கட்டுனதுலேருந்து ஸ்டாரை கழட்டி எடுக்கிற வரையும் நமக்கு எவ்வளோ பெரிய திண்டாட்டம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா பர்ச்சேஸுங்க ஐயா. க்ளீனிங் முடிஞ்சாச்சுங்க, பர்ச்சேஸுக்கு போவோம். நம்ம ஒருத்தர் 2 பேர் இருக்கிற குழந்தை இருக்கிற வீட்லேயே பாருங்கள் எவ்வளவு செலவாகுதுன்னு.
நடுவுரையா அவர்கள் வந்து 3 பிள்ளைகளை வச்சுருக்காங்க. ஏமா என் குடும்பத்தில் இருக்கிற நீ? நீங்களும் தானே இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நடுவர் அவர்களே. நான் எப்படி உங்களை மட்டும் விட முடியும்? கடைசியில் தீர்ப்பு எங்களுக்கு தான் சொல்லணும். இப்போவே உங்கள் முகத்தில் திண்டாட்டம் தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசா. 5 பேர் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 போடுவாங்க நார்மலாக. ஒரு 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. ஆனால் அந்த 5000 ரூபாய்க்கு உள்ள துணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் என்னமோ சொன்னார், எங்கள் அப்பா ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க, ஸ்டார் கட்டினாங்க அப்படின்னு. அன்றைக்கி ஒரு 100 ரூபாய் கொண்டு போனால் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி 100 ரூபாயில் கொண்டு போனால் எதாவது வாங்க முடியுமா? டீயும் பப்ஸும் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சா 100 ரூபா? அந்த நிலமையில் உட்காந்துட்ருக்குறோம். இன்றைக்கெல்லாம் வந்து திண்டாட்டம் எவ்வளோ பெரிய திண்டாட்டத்தில் உட்காந்துட்ருக்கோன்னு தெரியாமல் கொண்டாட்டத்தை பற்றி பேச வந்திருக்காங்க. அவங்க பாக்கெட் மணி காலி ஆகிறது கூட தெரியாமல் ஒரு குடும்ப தலைவர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு வருங்க. இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக அவரை விசாரித்தா தெரியும் எப்படி செலவில்லாமல் பண்டிகை கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் ஃபேமிலி கலர்னு வந்துருச்சுங்க. அம்மா பொண்ணு ட்ரெஸ்ஸு, அப்பா பையன் ட்ரெஸ்ஸுன்னெல்லாம் நிறைய வந்துருச்சுங்க. இன்றைக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியறதில்ல. யூனிக்கான ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலக்ட் பண்ணுறாங்க. யார் தான் இதை கண்டுபிடிச்சாங்களோ, கண்டுபிடிச்சவங்க மட்டும் எங்கள் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கெல்லாம் 4 நாள் ஆனாலும் அந்த கலர் கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரின்னு ஒரு வழி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சாக எங்கள் பசங்க பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய திண்டாட்டங்க. ஏன் தெரியுங்களா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லா கலரும் இருக்குதும்மா, புதுசாக ஒரு கலரை எடுங்கம்மா அப்படிம்பாங்க. அந்த சேல்ஸ்மேனுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பெரிய ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி அதுக்கும் இதுக்கும் சேராமல் ஒரு கலரை எடுத்து கொடுத்தோம்னா அது மூஞ்சியை தூக்கிட்டு வெளியே வரும். கடைசியில் பாக்கெட்டே காலியாக வெளியே வந்தால் திண்டாட்டம் இருக்காமா கிறிஸ்மஸில்? உங்களுக்கு நீங்களும் பட்டிருக்கீங்க. அதானே பாருங்களேன், இப்பதானே தெரியுது. வெளியே வந்தால் ஒரு டீயும் காஃபியும் குடிக்க கூட முடியாது. அன்றைக்கி ஏதாவது வாங்கி தருவாங்கன்னு ஆசையாக போயிருந்தா ஹோட்டலில், திரும்பி வீட்டுக்கு வா சமைக்கிறக்கு அப்படின்னு ஒரு வழியாக சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துடுவாங்க. குழந்தைகளுமே குடும்ப தகப்பன்மார்களும் கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரமாவது போட்டிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை. ஆனால் பெண்களாகிய நமக்கு அப்படியங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ½ அன் ஹவர் சேர்ந்த மாதிரி போட முடியாது. உண்மையாக இல்லைங்களாங்க? வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நடுவுரையா அவர்களே பட்டா மட்டும் போடலிங்க, எங்களுக்கு நைட்டி தாங்க ட்ரெஸ்ஸு. அப்போ அதை போட்டு வந்து வேண்டியதானமா? ஏற்றுக்கவே மாட்டாங்க பாருங்க. அந்த நைட்டியை போட்டுட்டு ஹை பன் ஒன்று போட்டுக்குவோம். ஹை பன் ஆர் போனி டைல் எது வேணால் போட்டுக்கலாங்க. ஆனால் கிச்சனுக்குள்ளே போயிடணும். வி ஆர் சடன்லி கோயிங் டு கிச்சன். இங்கிலீஷ்லாம் வருது அதுதானே இன்னைக்கு பெண்களுக்குரிய வேலையாக இருக்குது. எங்கே போயிட்டு வந்தாலும் கடைசியில் கிச்சன் அடுப்புங்கிற எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண நாள்லேயே ஆளுக்கு ஒரு டிஷ்ஷுங்க. ஐயா பண்டிகை நாள்னால் சொல்லவே வேண்டாம். ஹோட்டல்லையாவது மெனு கார்டு சின்னதாக இருக்குங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் உண்மையாகவே எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. பாஸ்டம்மா என்னையவே பார்த்து முறைக்கிறாங்க. உண்மையாகவே எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. லிஸ்ட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் சர்ச்சு முடிஞ்சு போனோன்னே கிச்சனுக்குள்ளே போனால் கரெக்டாக 5 மணிக்கு தான் வெளியே வருவோம், 6 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டில் நிலமை. ஏமா கொண்டாட தானம்மா போகிறீங்க, ஏமா அதில் நம்ம திண்டாட்டம் உங்களுக்கு? எப்படிங்க ஐயா சந்தோஷமாக கொண்டாடணுங்க கிச்சன்லேயே நின்று. அது வேற. என்ன நினச்சிட்டீங்க நீங்கள்? பெண்களுடைய நிலை நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கே தீர்ப்பு சொல்கிற மாதிரி வருது, அந்த அளவுக்கு பேசுகிறீங்க. ஆமாங்க ஐயா, என்னோட நிலைமையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியலையா உங்களுக்கெல்லாம்? எல்லாத்துக்குமே அதே நிலைமை தானுங்க. ஆமானாலும் இல்லைனாலும் உண்மைதான் இல்லைங்களா? ஆப்போசிட்டில் வருங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க திருன்னு முழிச்சிட்டு, கடைசியில் நம்மளுக்கே திண்டாட்டம் தாங்கிற சாமி அப்படிங்கிற கதையாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே பொய் பேசுகிற ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது ஆப்போசிட்டில் பாருங்க. ஐயோ ஆமாங்க. ஓ அப்படியா? ஆமாங்க. சரி, எங்கள் எதிரணியினர் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைச்சு முடித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்பேங்க. ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, கெஸ்ட்டு வருவாங்க. யார் வருவாங்க? கெஸ்ட்டு வருவாங்க. அன்றைக்கெல்லாம் உறவுகளை குறித்து நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. உறவுகள் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், சமைச்சு போடுவோம், சாப்பிடுவோம், கொண்டாட்டமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டலாம். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அந்த செலவு கணக்கை எடுத்து பார்த்தாங்கன்னா இதை கம்மி பண்ணியிருக்கலாமோ, அதை கம்மி பண்ணியிருக்கலாமோ, ஏன் இப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? யோசிப்பாங்க கண்டிப்பாக. இன்றைக்கெல்லாம் உறவுகள் வீட்டுக்கு வந்துச்சுன்னாவே ஐயோ வர்றாங்களா, ஐயோ இப்போ போவாங்க அப்படி தான் நினைப்பாங்க. யாராவது சந்தோஷமாக வரவேற்கிறவங்க இருக்கிறீங்களா? எல்லாம் அல்லேலூயா சொன்னீங்களே,
அல்லேலூயா சொன்னீங்கல்ல, உண்மையாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், யாராவது சந்தோஷமாக வரவேற்பீங்களா? இன்னைக்கு உங்களை சொல்லி தப்பில்லை, என்ன சொல்லி தப்பில்லைங்க. இன்றைக்கி வருமானங்கள் அப்படி இருக்குது. அன்றைக்கி 100 ரூபா கொண்டு போனால் நிறைய வாங்கிட்டு வரோம். இன்றைக்கி 1000 ரூபா கொண்டு போனால் கூட அரைப்பை நிறையிறது இல்லைங்க. உண்மையா? ஆமாங்க. திண்டாட்டம் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை தொடர்ந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இதில் எப்படிங்க நம்ம கொண்டாட முடியும்? கல்யாணத்தை பற்றி பேசுனாங்க, எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாண செலவை கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அது அவனுடைய ஆயுள் காலம் வரை அது திண்டாட்டத்தில் கொண்டு போய் முடியும் என்று சொல்கிறேன். கரெக்டுங்களா? நடுவரையா அமைதியாயிட்டீங்க. நீ ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா எனக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியாக நடுவரையா அவர்கள் கடைசியில் எங்களுக்கே நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். பண்டிகை என்பது திண்டாட்டமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்ற அனுபவம் பேசுது இல்லையா? அனுபவத்திலிருந்து எடுத்து இது கொண்டாட்டம் அல்ல, இது திண்டாட்டம் தான் அப்படின்னு அவங்க சொன்ன வாதத்தை எதிரணி கேட்டிருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், சொல்லவே வேணாம், புள்ளி வச்சா கோலம் போடுற ஆளு நம்ம மத்தியில் மேரியக்கா இருக்கிறாங்க. அவங்க கொண்டாட்டம் தான் அப்படின்னு தங்கள் வாதத்தை சுருக்கமாக சொல்லுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பும் அறிவும் ஆற்றலும் படைத்த நடுவர் அவர்களே, ஆஹா, அடாடாடாடா, கையை தட்டுங்க. என்ன ஒரு ஆள் வாழ்த்தி இருக்காங்க. பண்டிகை என்பது திண்டாட்டம் தான் என்ற தலைப்பினையை மறந்து ஹாப்பி மூடில் இருக்கும் எதிரணி சகோதரிகளே, வெற்றி தீர்ப்பினை தட்டி செல்லும் எனது அணியில் உள்ளவர்களுக்கும் இந்த அவையிலே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இதுவே எனது உரையின் துவக்கம். நடுவர் அவர்களே, சகோதரி சொன்னாங்க கிளீனிங் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு திண்டாட்டமா. நான் கேட்குறேன், 335 நாள் அவங்க க்ளீனே பண்ண மாட்டாங்களா? இதில் இருந்து நல்லா தெரியுது நடுவர் அவர்களே, அவங்க ஒரு சோம்பேறி, ஒரு சுடு சோம்பேறி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் காட்டி அவங்களே சொல்லிட்டாங்க. நடுவர் பொதுவெல்லாம் இப்படி கண்ணா பின்னான்னு திட்டாதம்மா. நடுவர்களே, அவங்க எங்களை வச்சு செஞ்சாங்க, அது நாங்கள் அப்படி செய்கிறோம். அது மாத்திரம் இல்லை நடுவர் அவர்களே, டிசம்பர் ஆனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் நடுவர் இல்லையா? அது டிசம்பர்னாலே நமக்கு கொண்டாட்டம் தான். நீங்களே பாருங்களேன், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும். அதே சமயம் நீங்கள் திண்டாட்டம்னு சொல்லி பாருங்க, ஒரு பயமும் கலக்கம் இருக்கதான் செய்யும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஆண்டவர் படைச்ச 12 மாதத்துக்குமே ஒரு சிறப்பு, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ நம்ம ஜனவரியை எடுத்துட்டோம் அப்படின்னா புது வருடம் செலிப்ரேட் பண்ணுறோம், பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே பிப்ரவரி எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 14 இந்த உலகமே அந்த நாளை வந்து லவ்வர்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. இப்படி 11 மாதத்துக்கு சிறப்புகள் இருந்தாலும் அது 12வது மாதத்துக்கு ஈடே ஆகாது நடுவர் அவர்களே. ஏன்னு கேளுங்க. ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதி ஆச்சுனாலே எல்லாரும் ஹலோ டிசம்பர், வெல்கம் டிசம்பர், வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்த மந்த் அப்படின்னு சொல்லி தான் நடுவர் அவர்களே அதை ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் 25ஆம் தேதினா 1ஆம் தேதி வைப்பாங்க, ஐ எம் வெயிட்டிங் 24 days. அப்படி நாள் போக போக என்னது வைப்பாங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 2 days தான் இருக்குது, 3 days தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறாங்க நடுவர்களே. அதில் இருக்கு பாருங்க கொண்டாட்டம். பேசும்போதே தெரியுதுமா. அடுத்ததாக நடுவர் அவர்களே, நான் பிறந்தது திருநெல்வேலி சீமையில் ஒரு கிராமத்தில் தான். கல் தட்டி விழுந்தா எங்களுக்கு பக்கத்திலே தான் சர்ச் இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா காலையில் 4 மணிக்கும் நைட்டு 7:30 மணிக்கும் ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு வரும் பாருங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த பாட்டை கேட்கும் போது இன்ப தேன் வந்து பாயும் நடுவர்களே காதுல. சரியான வாதம். 4 கிழமை மாசம் தெரியாத படிப்பறிவற்ற ஜனங்களும் சம்சாரி தாய்மார்களும் இந்த பாட்டை கேட்கும்போது ஐயோ பண்டிகை நாட்கள் ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கொண்டாட்டம் இருக்கும் நடுவர்களே.
அது மாத்திரம் இல்லை, டிசம்பர் 15ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நடுவர்களே. ஒரு நாள் கேரல் இருக்கும், ஒரு நாள் கிறிஸ்மஸ் நடவிழா, ஒரு 2 நாளுக்கு ஆண்டவருடைய அந்த கலை நிகழ்ச்சிகளை பற்றி போடுவாங்க. அடுத்து இப்படியா இந்த 10 நாளுகளுமே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நடுவர்களே. அது எங்களுக்கு அரையாண்டு தேர்வா இருக்கும். அவ்வளோ நாள் நாங்கள் படிக்காத அன்னைக்கு படிச்சிருவோமா? படிக்க மாட்டோம், போய் சர்ச்சில் தான் விழுந்து கிடப்போம் நடுவர்களே. நீங்க கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் ஈடே ஆகாது நடுவர்களே. அடுத்து டிசம்பர் 25 சர்ச்சுக்கு போனா நல்ல பாட்டு, ஆராதனை, செய்தி வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா நடுவர்களே, இங்க இருக்கக்கூடிய திருப்பூர், கோயமுத்தூர், சென்னை, ஈரோடு, அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர்ல இருக்க அத்தனை சொந்த பந்தங்களும் உறவுகளையும் நண்பர்களையும் சபையில பார்க்கும் பொழுது தொட்டு கண்ணுல ஒத்திக்கலாம் நடுவர்களே, கண்குளிரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்குல்ல நடுவர்களே. நடுவர்களே, சகோதரி ஒன்று சொன்னாங்க, என்னமோ கோயிங் டு கிச்சன் ஹைபன் நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு சோம்பேறி மாத்திரம் இல்லை நடுவர்களே, அவங்க ஒரு அண்டா புழுவினி நல்லா புழுகுறாங்க, வண்டி வண்டியா புழுகுறாங்க. ஏன் தெரியுமா நடுவர்களே, இன்னைக்கு அன்பின் விருந்து. அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ், பிறந்த நாள், கல்யாண நாள், எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த அம்மனி கிச்சன் பக்கமே போக மாட்டாங்க நடுவர்களே. அந்த தெய்வ குழந்தை பீட்டர் அண்ணனை நான் தேடுறேன். அந்த அண்ணன் தான் நடுவர் அவர்களே கிச்சன்ல இருந்து அந்த பிரியாணில இருந்து தயிர் பச்சடி வரைக்கும் எல்லாமே அந்த அண்ணன் தான் செய்வாங்க. இந்த அம்மா என்ன, நான் போய் கிச்சன்ல அந்த வேலை செய்யறேன், இந்த வேலை வீட்டுக்குள்ள பிரச்சனையே உண்டாக்காதம்மா நடுவர் அவர்களே. இது நிதர்சனமான உண்மை, இது சபைக்கே தெரியும், இது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும் நடுவர் அவர்களே. சாட்சிக்கு என்ன இழுக்கிற? அவங்க ஒரு சோம்பேறி தான் நான் நினைச்சேன். அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த அம்மா ஒரு அண்டா புழுவுன்னு. அத்தனை புழுவுதுங்க நடுவர் அவர்களே. அதுக்கடுத்து வந்துட்டு நிறைய பேசினாங்க. அதை எடுத்து பேசுறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு திண்டாட்டம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நடுவர் அவர்களே. ஆனால் நாங்களாம் வந்து கிறிஸ்மஸ் வந்தாலே ஒரு ஆட்டுக்கடாவை பிடிச்சி அதை அடித்து சொந்தங்களை வர வச்சு தலைவாழையை போட்டு அங்காளி பங்காளி எல்லாரையும் உட்கார வச்சு வாயார வயிறால சாப்பாடு போட்டு என் பிள்ளைக்கு இப்போ இருக்கிற என் குழந்தைக்கும் எதிர்கால சந்தினர்களுக்கும் உறவுகளை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க நடுவர்களே. அந்த உறவுகளை அறிமுகப்படுத்துவதையும் அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு ஒரு இடம் எதுன்னு கேட்டால் அது பண்டிகை தான் என்று சொல்லி நான் அடித்து சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்றெடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 மாதம் வந்து ஒரு தாய் காத்திருந்து தான் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. சிலது முந்திக்கிட்டு 8 மாதம் 7 மாதத்துல வெளியே வந்துடுது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக நாங்கள் 12 மாதங்கள் காத்திருக்கிறோம் நடுவர் அவர்களே. அது திண்டாட்டத்திற்கு அல்ல, அது கொண்டாட்டத்திற்கு. எதிரணியினருக்கு நான் அடித்து சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. என்னைய கேட்டீங்கன்னா பண்டிகை என்பது கொண்டாட்டம் தான் என்பதை தாண்டி ஒரு படி அது ஒரு சொர்க்கம் நடுவர் அவர்களே. ஏன்னா அதுக்கு ஈடே ஆகாது. எனவே நடுவர் அவர்களே, கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, சத்திய உதடுகளோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்ற வசனத்தின் படியாக பண்டிகை என்பது கொண்டாட்டத்தான் என்று என்றென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதான வெற்றி தீர்ப்பினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்கள், இன்னும் உங்களுக்கு ஒன்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, என்னன்னா ஆண்டவருடைய நாள் இது கொண்டாட்டத்தின் நாள், ஆண்டவருடைய நாள் இது கொண்டாட்டத்தின் நாள் என்று உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். எதிரணியினருக்கு நான் அதை அழுத்தியும் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எனக்கு நன்றி. சரியான வாதம். நன்றி, வணக்கம். அப்படியே அடமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. சூப்பர். கடைசியா இது திண்டாட்டம்னு திண்டாடி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. கேட்போம் அவங்க வாதத்தையும். சாராமா பேசுவாங்க. இன்று எங்களுடைய பிபிஏ திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கும் கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய எதிரணியினருக்கு நான் இந்த நேரத்தில் உண்மையாலுமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்க விரும்புகிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திண்டாடி முக்காடி எல்லாம் ஆடி கொண்டாட்டம்னு பேசி அமர்ந்திருக்கிறாங்க திண்டாட்டத்தில்.
இதுக்கெல்லாம் மேலே எங்கள் நடுவர் எங்களையெல்லாம் பேச்சாளராக உருவாக்கி எங்கள் பேச்சையெல்லாம் ரசித்து திண்டாடி போய் என்ன தலைப்பு சொல்கிறதுன்னு ரசித்து கேட்டுட்ருக்கிற எங்கள் நடுவருக்கு என்னுடைய பொன்னான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த சபையின் போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, என்னதான் எதிரணியர் மூச்சு மூட்டை கொண்டாட்டம்னு பேசினாலும் அவங்க திண்டாட்டத்தை கடந்து தான் கொண்டாட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அதை ஏனோ மறந்துட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைச்சாங்களாம், அது இவங்க தாங்க. முழு பூசணிக்காயை மறைச்சிட்டு கொண்டாட்டம் கத்துனா மட்டும் போதுங்களா? நீங்கள் தான் சரியான தீர்ப்பு சொல்லணும் நடுவர் அவர்களே. எங்கள் வீட்டுக்காரர் கொண்டாட்டு பேசிட்டு அமர்ந்தார். 1ஆம் தேதி ஆனால் ஸ்டார் போட்டால் ரொம்ப சந்தோஷங்களாமா. உடனே போட்டால் அது கொண்டாட்டங்க. 10 நாள் கழிச்சு போட்டால் அதுக்கு பேர் என்னங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த திண்டாட்டத்தை கொடுத்துட்டு அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கொண்டாட்டம்னு பேசிட்டு அங்கே உட்காந்துருக்காருங்க. இந்த கிளீனிங் பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா? 2 சகோதரியும் மாறி மாறி வாங்கிட்டாங்கங்க. இந்த கிளீனிங்கில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? வீட்டில் இருக்க பெண்கள் நமக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வேலையெல்லாம் பகிர்ந்து கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. சொன்ன நம்மளை செய்ய வச்சு திண்டாட வச்சுட்டு இவங்கெல்லாம் கொண்டாட்டம் ஜாலியாக போய் ஒரு பக்கம் மூலையில் உட்காந்துக்கிறாங்க. அதுதாங்க இப்போ நடந்துட்டுருக்கு நடுவர் அவர்களே. இன்னொன்று சொன்னாங்க, சர்ச்சு அவங்க பிறந்த ஊரில் வீட்டுக்கு பக்கத்தில் 4 அடியில் இருக்குங்களாமா. அந்த சர்ச்சு 4 அடியில் இருந்தாலும் 40 அடியில் இருந்தாலும் வீட்டில் எப்படி கிளம்பி வராங்கன்றதாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சவால். எங்கள் வீட்டில் என்ன நடக்குது தெரியுங்களா? வேதத்தில் அண்ணாளுக்கு எல்கானா சொல்லுவார், 10 குமாரரை பார்க்கலும் உனக்கு நான் அதிகம் அல்லவா. எங்கள் வீட்டில் அதுதாங்க நடக்கும். எப்படின்னு கேளுங்க. எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு பர்ஸு, பெல்ட்டு, கச்சீஃபு, வண்டி சாவி, கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. இவங்க மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே அது 10 இடம் மாறிடும். 10 இடம் மாறி பெல்ட் எங்க, வண்டி சாவி எங்க, கர்ச்சீஃப் எங்க, இதை எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் கிளப்பி நம்ம வந்துங்க சர்ச்சுக்குள்ளே அப்பாடா அப்படின்னு உட்காரோம் பாருங்க. அப்போ திண்டாடி தானங்க நம்மெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த ஆராதனையில் உட்காரோம். ஏமா அதுக்கு தானே உன்னைய கல்யாணம் பண்ணிச்சார் ஆண்டவர். ஐயா, வருஷம் ஃபுல்லாக லேட்டாக வந்துட்டு குடும்ப தலைவிகளுக்கு உண்மையாலுமே அவங்க சார்பாக இன்றைக்கி நான் பேசுகிறேன். குடும்ப தலைவிகளுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு நாளாவது குடும்பத்தோட சர்ச்சுக்கு நம்ம நேரமாக போயிட மாட்டோமா, நேரமாக போய் முன்னாடி உட்காந்துட மாட்டோமான்னு எத்தனை பெண்களுக்குள்ள ஏக்கம் இருக்குது? சத்தமாக அல்லையிலே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கங்க. உங்களுக்கு அதான் பேசிட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே. அப்படியெல்லாம் திண்டாடி ஒரு வழியாக சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்தா பாதி ஆராதனை முடிஞ்சு போயிருங்க. அந்த பாதி ஆராதனை மீதி இருக்கிறதையாவது சந்தோஷமாக அட்டன் பண்ணுவோன்னு பார்க்குறீங்களா? அதுவும் முடியாது. ஏன்னு கேளுங்க, சேர் இருக்காது, வெளியில் குளிர், உட்காரது சிரமம். உள்ளே முன்னாடி உட்காந்து ஆசைப்பட்டு கடைசியில் போய் உட்காந்து ஆராதனையை சந்தோஷமும் பாதி சந்தோஷம் இல்லாமல் பாதி முடிச்சுட்டு போய் இவங்க காட்டுற அந்த திண்டாட்டத்துக்குள்ளே நம்ம சந்தோஷமே போயிடுதுங்க. இன்னொன்று நடுவர் அவர்களே, கடந்த நாட்களில் இந்த டிசம்பர் மாதமான சென்னையில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாதிப்புக்குள்ளாகுது. இப்போது சென்னையில் மிக்ஸாம் புயல் வந்ததுங்க. எல்லாருக்கும் பெரிய பாடு. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என் உறவுகளுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க, பண்டிகைலாம் எப்படி போகுதுன்னு கேட்டால் அவங்க என்னங்க ஐயா பதில் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தண்ணியில் போகுதும்பாங்க. ஏன்னு கேளுங்க, ஒவ்வொரு பண்டிகைக்கும் சில பேர் தண்ணியில் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ கேட்டோம்னா எந்த தண்ணியை சொல்றீங்க? ஐயா, தண்ணி என்பது ஒன்று தாங்க ஐயா, அது அவரவர்களை பொறுத்தது. இப்போ அந்த தண்ணியில் அவங்க திண்டாடுவாங்களா கொண்டாடுவாங்களா இதையெல்லாம் யோசிக்காம என்னுடைய எதிரணியினர் முக்கி பேசி கொண்டாட்டமே என்று வாதாடி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே கொண்டாட்டம் அப்படிங்கிறது நாம் ஒரு பொருளை வாங்கி அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறது தான் கொண்டாட்டம். ஆனால் சகோதரி சொன்னாங்க, டிசம்பர் 1ஆம் தேதி அந்த பாட்டை போடும்போது இருக்கிற சந்தோஷம் அப்பா அப்படின்னு விவரித்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம், நான் முதல்ல சொன்னேன் முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சிட்டாங்கன்னு. அந்த சந்தோஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறோம், துணி எடுக்கணும், இவ்வளோ செலவுகள் இருக்குது, உறவுகளை கூப்பிடணும், இவ்வளோ செலவு எப்படி பண்ண போகிறோன்னு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அப்போ அதில் திண்டாட்டம் தானங்க வருது.
திண்டாட்டம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லையே. அதனால் எங்கள் அணிக்கு நடுவர் அவர்கள், இந்த பண்டிகை என்பது முதலில் திண்டாட்டமே ஆரம்பிக்கிறது. எங்களுடைய திண்டாட்டங்களெல்லாம் ஒன்று சேர்த்துதான் அவர்கள் கொண்டாட்டமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால பண்டிகை என்பது முதலில் ஆரம்பிப்பது திண்டாட்டமே திண்டாட்டமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நான் என்னத்த சொல்றது? ரெண்டு பேரும் சரியான வாதம் வச்சிருக்கிறாங்க. சரி, பண்டிகை மனுஷ கட்டாயம் கொண்டாடணும்னா கடவுள் கொடுத்தார். ஆனா அந்த பண்டிகையில திண்டாட்டங்கள் இருப்பது உண்மைதான், அதை மறுக்க முடியாதுமா. நீங்க ரெண்டு பேரும் சொன்னது ஆமா, சில காரியங்கள் எல்லாம் எங்க மனசுல இருக்கு, உங்களுக்கு தீர்ப்பு சொல்லாம தான் நினைக்கிறேன். திண்டாட்டங்கள் இருப்பது உண்மைதான். ஆனா திண்டாட்டங்களுக்கு இதெல்லாம் மறக்கடித்து கொண்டாட்டம் என்று ஒன்று சொன்னார்களே. பண்டிகைன்னு சொன்னாலே கொண்டாடுவது தான் பண்டிகை. அதுல திண்டாட்டங்கள் பின்னணியில இருக்கும். ஆனா இந்த கொண்டாட்டத்துல அந்த திண்டாட்டம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அதனால கிறிஸ்மஸ் என்பது திண்டாட்டம் அல்ல, அது கடவுளுடைய கொண்டாட்டமே என்று நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லுகிறேன். வருத்தப்பட வேண்டாம் சகோதரிகளே, அடுத்த முறை நீங்கள் கொண்டாட்டத்தில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you. Thank you so much. நல்ல ஒரு கை தட்டி கொடுத்துருங்க. இருந்ததான் இப்போ உங்களுக்கு வழங்க வர்றாங்க நம்ம பிபிஏ திருச்சபையோட சீனியர் கேர்ள்ஸ் டீம். வாங்கம்மா. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 என்ன சொல்றது, नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में ना रहूंगा मेरा राजा है महान. नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में न रहूंगा मेरा राजा है महान. नाचूंगा खो के अपना स्वाभिमान, अरे लोग कहे इस मुल्क का पता दूंगा मेरा राजा है வந்துட்டு சும்மா நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க.
கொடுத்தாலும் உயிரை போனாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் காசு பணம் கொடுத்தாலும் உயிரை போனாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்றென்றும் எப்போதுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி. சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி. Let me do this now. ஊரே உலகத்துல உன்னையும் என்னையும் நேசிக்க இரவும் பகலும் அட உனக்காக யோசிக்க ஆழம் அகலம் இல்லா உண்மையான அன்பு இது நீர் மறையும் கவலை மாறும் இயேசு சாமி அன்பு இது பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியல மீனான செய்த பாவம் அவரின் அன்பை குறைக்கல இவரை போல நேசிக்கிட்ட யாரு இருக்கா சாமி ஒரு அப்பா போல தோளில் சுமக்கும் எங்கள் இயேசு சாமி. ராஜா விட்டு பிள்ளை நம்ம ஸ்டைலே தனி நான் நின்னாலே பிசாசு பயந்து நடுங்குவார். ராஜா விட்டு பிள்ளை நம்ம ஸ்டைலே தனி நான் நின்னாலே பிசாசு பயந்து நடுங்குவார். அதிகாரம் கையிலே ஆளுகை செய்வேன் நேசுவேன் வார்த்தைகள் என்னுடைய நாமே. சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி. சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி. எல்லாரும் கொஞ்சம் லெஃப்ட்ல நவரலாமா, ஒரு ஸ்டெப் நவரலாமா, அப்படியே ஒரு ஸ்டெப் ரைட்ல. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க?
முக்கியமான தருணத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்மளுடைய சந்தோஷத்திற்காக கலை நிகழ்ச்சி எல்லாவற்றையும் நாம் பார்த்து கண்டு கழித்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படிப்பட்டது, அதை தொடர்ந்து நம்மளுடைய போதகர் செய்தி உங்களுக்காக கொடுக்க இருக்கிறார். ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு அநேகருக்கு எப்படி பிறந்தார் என்று நிறைய பேருக்கு தெரியும். அதை தான் அந்த வீடியோவில் நீங்களும் நானும் பார்த்தோம். வேதத்தில் 2 பேரை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இயேசுவுக்கு பல பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 பெயர்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது. மரியாள் அவளை ரபூனி என்று சொல்லுகிறார். அப்படி பல பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும் இயேசுவுக்கு மிக முக்கியமான 2 பெயர்கள் இயேசு மற்றும் இம்மானுவேல் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். இயேசு என்று சொன்னால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஒரு மனுஷனுடைய பாவத்தை இந்த உலகத்தில் யாராலையும் நீக்க முடியாது. அது ஆண்டவராகி இயேசு தான் ஒரு மனுஷனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொன்னாலே பாவ மன்னிப்பு என்று அர்த்தம். இந்த உலகத்தில் வேற யாராலே இந்த பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. அதை கொடுக்க தான் இயேசு இந்த பூமியில மனுஷனா வந்தார். ஆமென். 2வது இம்மானுவேல் என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தமா. இந்த பூமியில கடவுள் ஆங்காங்கே இருப்பார்கள், ஆனா வேதத்துல மட்டும்தான் கடவுள் ஒரு மனிதனோடே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த ராத்திரி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நல்ல செய்தி, அவர் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சித்து உங்களோடு கூட இந்த கடைசி வரைக்கும் இந்த பூமியில ஒருவர் இருப்பாரானால் அது ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அந்த இயேசு உங்களுக்கு இரட்சகராக இந்த ராத்திரி வெளிப்பட்டிருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்கள் பாவங்கள் போக நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது, அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவதூதன் சொன்னான், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க, அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த ராத்திரி ஆண்டவர் மனுஷருடைய பாவங்கள், அதனாலதான் யோவான் இயேசுவை சொல்லும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். எல்லாருடைய பாவங்களையும் தான் இயேசு சிலுவையில தன்மேல் சுமந்து கொண்டார். இந்த உலகத்துல வாழ்வதற்காக தான் பிறப்பார்கள், ஆனால் இயேசு மரிப்பதற்காக பிறந்தார். எல்லாருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அவருக்கு இரட்சகர் என்று பெயர். அதோடு மட்டுமல்ல, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருப்பார். நீங்க கூப்பிட்டா உங்களோட இருப்பார். கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பார். ஆமென். அதுக்கு தான் இம்மானுவேல் என்று பெயர். இந்த ராத்திரி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இந்த இயேசுவை இதுவரைக்கும் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவர் உங்கள் பாவம் போக்கப்பட வேண்டுமானால் அவர் உங்கள் உள்ளத்துல இரட்சகராய் வர வேண்டும். உள்ளத்துல வருகிறவர் கடைசி வரைக்கும் உங்களோட இம்மானுவேலாய் இருப்பார். எழுந்து நிற்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம வெளியே போக போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் ஆயத்தமாக இருக்கிறது. எவ்ரிஒன் ஸ்டாண்ட் டுகெதர். இந்த இயேசு இந்த ராத்திரி ஹல்லேலூயா நம்ம மத்தியில இருக்கிறார். ஆண்டவர் இவ்வளோ நேரம் நம்முடைய புரோகிராமை ஆசீர்வதித்தார். ஆமென். அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். இயேசு என்பவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட வருவார். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிப்பார். உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பார். உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும்போது கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்பார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிறைவான ப்ரோக்ராம் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க மகிமைப்பட்டதுக்காக நன்றி. எங்களுக்கு தாளந்தும் திறமையும் உள்ள பிள்ளைகளை எங்கள் சபையில் நீர் எழுப்பி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 1.5 மாதங்களாக பிள்ளைகள் அநேக பிரயாசத்தில் அவர்கள் பிராக்டிஸ் பண்ணதை இன்றைக்கு ஆண்டவரை பர்ஃபார்ம் பண்ண கிருபை கொடுத்தீங்க. ஆண்டவரை நேர்த்தியாய் நீர் மாற்றி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது வந்திருக்கிற எல்லா ஆண்டவரை அறிமுகமானவர்கள், உறவுக்காரர்கள், எங்களுடைய சபை விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல ஆகாரத்துக்காய் உமக்கு நன்றி. அந்த ஆகாரத்தை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்நியோன்யம் ஐக்கியமை சமாதானமும் கர்த்தருடைய வருகைமிட்டு அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அநேக